இந்த அடிப்படையை தகர்க்கிறோம். கல்வியை, தரமான கல்வியை என் பிள்ளைகளுக்கு இலவசமாக கொடுத்துறோம். பிறகு மருத்துவத்தை கொடுத்துறோம். அவனுக்கு பண தேவை குறைஞ்சிருது. மக்களுக்கு தேவையானதை அரசு கொடுத்துருது. அவனுக்கு எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்ப அவனுக்கு பசி. நீர் வளத்தை பெருக்கிறோம். வேளாண்மையை தேசிய தொழில் என்று அறிவித்து வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாத்திரோம். எப்படி மாத்துறீங்க? நீங்க பாருங்க, 20 கிராமங்களை வெளியேற்றி விட்டு 5000 ஏக்கரை நம்ம ஊர்ல பறிச்சு அதானிங்கிற தனி முதலாளிக்கு ஜெயலலிதா ஏற்படுத்திட்டாங்க. கீழடியில தமிழர்களின் துன்பம் அதை ஆய்வு செய்வதற்கு 2 ஏக்கர் கொடுக்க சொல்லி போறாங்க. இதுவரை கொடுக்கல. ஆனா அதானிங்கிற ஒரு பெரும் முதலாளிக்கு 5000 ஏக்கர், 4100 கோடி முதலீடு. இது அரசு கிட்ட இல்லையா? ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் லட்சக்கணக்கான கோடி இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிங்க, மின்பூங்கா அமைங்க. ஆனால் அது கடற்கரை ஓரங்கள் அமைங்க. மற்ற நாடுகள் கடலுக்குள்ள தயாரிக்குது, தீவுகள்ல தயாரிக்குது. ஒன்னத்துக்கு உதவாத பாலைவனம் இந்த நாட்டில் எத்தனை இருக்கு, அந்த பாலைவனத்தில் தயாரிங்க. விளைநிலங்களின் வளங்களே மிக குறைவு. அதை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோத்துக்கு என்ன செய்யறது? இங்க இருக்கிற எங்க ஆத்தாளப்ப 50,000க்கு ஒரு ஏக்கர் நிலத்தை வித்துட்டு 5 நாள்ல சாப்பிட்டு கதையை முடிச்சுட்டான். 2000 போராடணும்னு போனா இந்த சீமான் சும்மா இருக்க மாட்டான் பாருங்க, எங்களுக்கு வாட்ச்மேன் வேலை கிடைக்கிறது இங்க எடுத்துலாம் போல இருக்குங்கிறாங்க. என்ன நேரம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. இவனை எந்த காலத்துல விரட்டுறது? இதே அதானி மற்ற மாநிலங்களுக்கு அவர் உற்பத்தி செய்யற மின்சாரத்தை 5 ரூபாய்க்கு கொடுக்கிறாரு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இதே அதானி கிட்ட ஒரு அலகு, ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு எழுத்து போடுறாங்க. எப்படிப்பட்ட துரோகங்கள்! எப்படி இருக்கு பாருங்க. ஏற்கனவே மின்துறையில 1 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்படின்னா என்ன சொன்னோம்? மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறதை விட எனக்கு 50 காசு குறைவாக கொடுங்கள் என்று பேசியிருக்கணும். இல்ல அந்த 5 ரூபாய்க்காவது எனக்கு கொடுங்கன்னு பேசியிருக்கணும். 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம்னு ஒப்பந்தம் போட்டுட்டோம். அவங்களுக்கு நாம ரொம்ப காலமா ஓட்டு போட்டுருக்கோம். இதான் இங்க இருக்கிற கொடுமை. இப்ப புரியாது உங்க பிள்ளைகள் கத்துறது. நீருக்கும் சோறுக்கும் சாகிற போதுதான் உங்க பிள்ளைகள் ஞாபகம் வரும். என் தம்பிதங்கள் கூடி நிக்கிறீங்க, உங்ககிட்ட சொல்றேன், உலகத்தில் காரு இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அதை தடுப்பதற்கு எந்த கொம்பனும் இருந்ததில்லை. இதான் இங்க இருக்கிற சிக்கல். நீருக்கும் சோறுக்கும் அலைகிற ஒரு நாட்டில் வளர்ச்சி என்பது வெறும் வார்த்தை தான். ஒன்லி ஆன் வேர்ட், அவ்வளவுதான். சும்மா வச்சுப்பா, வளருது வளருது வளருதுன்னு. என்ன வளருது? நாக்கு வறண்டு கிடக்கு, வயிறு பசிச்சு கிடக்கு. என்னடா வளர்ச்சி இருக்குதுங்க? என்ன வளர்ச்சி இருக்கு? பசி வந்தால் 10ம் பறந்து விடுங்கிறாள் நமது அறிவு மூதாட்டி அவை பெருமாட்டி. மானம், குடிப்பிறப்பு, கல்வி, ஈகை, தானம், தவம், அறிவுடைமை, தொழில் முயற்சி, காமம் போன்ற 10 பண்புகள் பறந்து போய் விடுங்கிறார். இந்த பண்புகள் இல்லை என்றால் நீ மனிதனில மிருகம், மிருகமாயிருவேன். அப்ப பசியை தடுக்கணும். அதுக்கு என்ன வழி? அந்த வார்த்தையை ஒழிக்கணும். அதுக்கு வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேறிட்டு இருக்கான். அதை பாதுகாக்கணும்னா வேளாண்மையை அரசு பணியாக மாற்றணும். அரசாங்கமே வேளாண்மை செய்யணும். எப்படி செய்யறேன்னு மட்டும் பாரு. நீ ஏதோ இந்த பையன் ஏதோ பேச்சுக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான். உலகத்தின் சொர்க்கமா மாத்துவேன். இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கு சோறு போடுவேன். சரியாக எங்கள்கிட்ட அதிகாரம் வந்த 5 ஆண்டுகளில் உலக நாடுகள் சோத்துக்கு என் காலில் வந்து விடும். எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்க. 1000கணக்கான ஏக்கர், 5000 ஏக்கர் எடுத்த மாதிரி எடுப்போம். வாங்க மாட்டோம், குத்தகைக்கு எடுப்போம். நிலம் உங்க பேர்ல தான் இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு ஒத்திக்கு எடுப்போம். எடுத்து பண்ணை நிலங்களை உருவாக்குவோம். இந்த நிலத்தை மண்ணாய்வு செய்வோம். இங்க எள்ளு தான் வரும் அப்படின்னு சொன்னா 10,000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர்னாலும் எள்ளு தான் போடுவோம். எள்ளை போட்டு எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கிற, நல்லெண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலையை 1/2 கிலோமீட்டர் அங்கேயே வச்சுருவோம். அந்த எள்ளுல இருந்து எள்ளு புண்ணாக்கு, கடலை எள்ளு மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை வச்சிருக்கோம். பல்லாயிரக்கணக்கான என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்போம். படித்தவர்களுக்கு கணினி வச்சுட்டு என் பிள்ளைய எத்தனை டன் எள்ளு,
எண்ணெய்க்கு வந்தது. எத்தனை லிட்டர் எண்ணெய் நம்ம ஆட்டி இருக்கோம், இது எவ்வளவு மாநில உணவு தேவைக்கு, எவ்வளவு பிற மாநில உணவு தேவைக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கோம், எவ்வளவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம், இந்த கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சம்பளம். இந்த எள்ளு மிட்டாய், எள்ளு புண்ணாக்கு, நான் வளர்க்குற பண்ணையில என் மாடுகளுக்கு தீவனம் இயற்கை உரத்துக்கு எடுத்துட்டு போயிருவேன். இந்த புண்ணாக்க எள்ளு மிட்டாயை சாப்பிடுவான். பீஸா பர்கர்லாம் தடை பண்ணி தூக்கி வீசிடுவான். நல்லா கவனிச்சுக்கணும். அது யாரே சாப்பிட ஆரம்பிச்சிருவான். நான் வந்துட்டாலே அவனே சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அரசே சந்தைப்படுத்திடும். நான் விளைய வைக்கிற பொருளை குறிஞ்சி, மருதம், நெய்தல் அங்க அப்படின்னு அங்காடியை பிரிச்சிருவேன். ஏன்னா ரேஷன் கடை இப்ப மூட போறான். உனக்கு நீ ரேஷன்ல அரிசி இருக்காது. நான் வந்து திறந்தாத்தான் நெய்தல் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடின்னு திறந்து நான் தான் உனக்கு தரப்போறேன். அவன் முடிக்க போறான். விவசாயத்தை நாம அரசு தொழிலாக்கிறோம். நெல்லு நாமளே விளைய வைக்கிறோம். 5000 ஏக்கர் கரும்பா, கரும்பு மட்டும்தான் வருமா, கரும்பு போடுறோம். கரும்பில் இருந்து நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறோம், மொந்த வெல்லம் தயாரிக்கிறோம். கரும்பில் இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறோம். எத்தனால் பெட்ரோல் நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். சிரிச்சா இப்பதான் உத்தரப்பிரதேசத்துல அந்த முதலமைச்சர் எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கலாம் அப்படிங்கிற யோசனைக்கு வராரு. எங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் எத்தனால் பெட்ரோல். கீவாங்கிற ஒரு சின்ன நாடு, எந்த வளமும் கிடையாது, வெறும் கரும்பு தான், வெறும் சர்க்கரை தான். உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் கியூபாங்கிறான். அந்த சர்க்கரையை மட்டும் வைத்து அவன் தண்ணீரை அடைஞ்சிட்டான். ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்லூரி, ஒரு மருத்துவமனை தனியாற்று இல்ல, அரசுகிட்ட இருக்கு. எல்லாத்தையும் மக்களுக்கு பொதுமையா கொடுக்குறான். யாரு? ஒரு சின்ன நாடு. இவ்வளவு பெரிய நாடு. சென்னையில பாதிதான் சிங்கப்பூர். 45 நிமிஷத்துல மொத்த சிங்கப்பூரையும் சுத்தி வந்துடலாம். அவன் தான் நாட்டு மக்களுக்கு கல்வியும் மருத்துவத்தையும் தரமா இலவசமா கொடுக்குறான். மக்களின் வருமானத்துல கொஞ்சம் எடுத்துக்கிறான். அதுக்காக இன்னைக்கு பூமியின் சொர்க்கமா தன் நிலத்தை மாற்றி வச்சிருக்கான். இந்திய இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான். ஒரு குட்டியூண்டு நாடு இவ்வளவு பெரிய வளத்தை வைத்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய நிலத்தை வைத்துக் கொண்டு, இவ்வளவு பெரிய ஆற்றலை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு பிச்சை எடுக்குது. அதை மாத்திரம்